பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து கருகிடக்கூடாது, நல்லா செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். புளி வந்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து செஞ்சாலும் சட்னி நல்லாயிருக்கும். இதை ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கங்க. இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்திங்கன்னா அருமையான சுவையில் சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.